அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வாழை இலை மீன் ஃப்ரை, கெண்டை மீன் ஃப்ரை செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 கெண்டை மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மீனை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பேனில் போட்டு வாழை இலையை போட்டு வறுத்து எடுக்கலாம். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி மசாலா நல்லா தடவியாச்சு. எண்ணெய் ஊற்றினா தான் இந்த மசாலா எல்லாம் மீனில் இருக்கும், இல்லாட்டி மீனில் ஒட்டாது. எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா எல்லாம் மீனில் பரட்டி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டோம். பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பேன் நல்லா காய்ச்சிருந்துச்சு. இப்போ மீன் வறுக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். இவ்வளோ எண்ணெயை வச்சு இந்த வாழை இலையை போட்டுக்கணும். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வாழையில டப்பு டப்புன்னு தெரிக்கும். இந்த மீனை போட்டுக்கலாம். போட்டு மூடிட்டு அப்புறம் வெந்தோன்னே திருப்பி விட்டுருவோம். அவ்வளோதான், சுவையான வாழை இலை ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.